ரெசிபி பார்க்க வந்தவங்க ரெசிபி பாருங்க. இல்ல நான் பேசுறதே நல்லா இருக்குன்னா அதை கேளுங்க. இந்த ஸ்கூல் காலேஜ் முடிஞ்ச பின்னாடி எதை மிஸ் பண்ணமோ இல்லையோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்போ கல்யாணம் குழந்தை குட்டி எல்லாம் ஆன பின்னாடி வர ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அட என்னப்பா இப்ப வர ஃப்ரெண்ட்ஸ கூட விடுங்க. ஸ்கூல் காலேஜ் அப்பெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு கால் பண்ணி பேசினாலோ இல்ல நம்மள மீட் பண்ணாலோ முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஜாலியான பேச்சு அந்த அரட்டை அதெல்லாம் இருக்கிறது இல்ல. முக்கியமா இப்ப கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளே வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு டயர்டா சரி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம் தான் நம்ம இருப்போம். அவங்க எல்லாரும் ஜாலியாவே பேசுறது இல்ல. நம்மளே ஒரு மைண்ட் செட்ல போனாலும் நாங்க வீடு வாங்கிட்டோம் நாங்க இடம் வாங்கிட்டோம் நம்மள கூப்பிட்டு சொல்லிட்டு போறாங்க. காசு நகை போனாலும் இவ்வளவு வச்சிருக்கோம், ஏன் காரு வச்சிருக்கோம், இது வாங்க போறோம் அது வாங்க போறோம் அப்படின்னு பணத்தை பத்தியே பேசுறாங்க. இல்லன்னா என் பிள்ளைய இந்த பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க போறோம், என் பிள்ளை ரொம்ப அறிவா இருக்கு, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது அப்படின்னு அதை பத்தி பேசுறாங்க. இல்ல எனக்கு புரியல, லேடிஸ் தான் இப்படி இருக்காங்களா வயசாக இல்ல ஜென்ஸும் இருக்காங்களான்னு தெரியல. அதனாலயே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அமைய கல்யாணத்துக்கு அப்புறம். உங்களுக்கு இப்படி இருக்கா?